வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதன் எஸ்ஆர். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையின் மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வரும் முன் காக்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடுறது நல்லது அப்படிங்கிறதுக்கு அந்த கருத்தை விளக்கக்கூடிய வகையில் ஒரு கதையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ வாங்க அந்த ஸ்டோரியை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு 3 மீன்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றுல ரொம்ப நாட்களாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தது. அந்த 3 மீன்களும் ரொம்பவே இணைப்பிரியா நண்பர்கள். அதில் ஒரு மீன் பார்த்திங்கன்னா வரும் முன் காக்கும் மீன். அந்த மீன் ரொம்ப புத்திசாலி. எந்த ஒரு பிரச்சனையும் வரத்துக்கு முன்னாடியே கண்டறிஞ்சு அந்த பிரச்சனையிலிருந்து அதை தப்பிக்க வச்சுக்க பார்க்கும். 2வது மீன் வந்த பின் காக்கும் மீன். அது ஒரு தந்திரசாலி. எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து சமாளித்து அதுக்கு வெளியே வந்துட தெரியும். 3வதாக ஒரு சோம்பேறி மீன் இருந்தது. அந்த மீன் யார் என்ன சொன்னாலும் அதுக்கு தெரியாது. அதுவாக எந்த பிரச்சனையும் கண்டுபிடிக்காது. அப்படியே கால் போன போக்கில் போகும், கண் போன போக்கில் போகும், எதுவுமே பண்ணாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த 3 மீன்களும் தான் ரொம்ப இணைப்பிரியா நண்பர்களாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வாழ்ந்து வந்துட்டு இருந்த அந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பெரிய ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆறில் மீன் பிடிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த 2 மீனவர்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம். எந்த ஒரு மீனும் அவங்களுக்கு கிடைக்காததுனால இந்த பெரிய ஆற்றை நம்பிகிட்டு இருக்க முடியாது. பக்கத்தில் ஒரு சின்ன ஆறு இருந்தாலும் செழிப்பான ஆறாக இருக்குது, அங்கே போகணுன்னா நமக்கு நிறைய மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றுக்கு வராங்க. ஆனால் அந்த ஆற்றுக்கிட்ட வந்ததுக்கப்புறமா இருட்டிடுச்சு. அப்போ அந்த 2 மீனவர்களும் பேசுகிறத வருமுன் காக்கும் மீன் காதில் வாங்கிடுது. அந்த 2 மீனவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி இருட்டிடுச்சு, நாளைக்கு இந்த சின்ன ஆற்றுக்கு இங்கே நிறையா மீன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் இங்கே நம்மளுடைய வலையை விரித்து எல்லா மீன்களையும் நம்ம பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த வருமுன் காக்கும் மீன் அவங்களுடைய நண்பர்களான வந்த பின் காக்கும் மீன்கிட்டையும் அந்த சோம்பேறி மீன்கிட்டையும் சொல்லுது, நாளைக்கு நம்மளை மீன் பிடிக்கிறதுக்காக மீனவர்கள் வராங்க, நம்மளை பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் இப்போவே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஆற்றுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வருமுன் காக்கும் மீன் சொல்கிறத வந்த பின் காக்கும் மீனோ சோம்பேறி மீனோ கேட்காம, நீ வேணா போய்க்கடா, இந்த ஆற்றை விட்டுட்டு எங்களால் வர முடியாது, மிகவும் செழிப்பான ஆறு, நல்ல ஆறு, இது வரைக்கும் இங்கே மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு பெரிய மீனவர்கள்லாம் வந்ததில்லை, அந்த பெரிய ஆற்றுக்கு தான் போவாங்க, அங்கே போகாமல் நம்மளுக்கு ஏன்டா வர போகிறாங்க, இங்கே இருப்போம்டா, ஜாலியாக இருக்கலாம்டா, இவன் சரியான தொடநடுங்கி, இப்படி எது வந்தாலும் பயந்து சாவுறிய, ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு அந்த 2 மீன்களும் கேட்குது. என்னையாடா பயந்தாங்கலின்னு சொல்கிறீங்க, நீங்கள் அனுபவிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருமுன் காக்கும் மீன், நீங்கள் வேணா இங்கே இருங்க நண்பர்களே, நான் உங்களுக்கு எவ்வளோ புத்திமதி சொல்லி பார்த்தேன், நீங்கள் தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுது. அந்த வருமுன் காக்கும் மீன் பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய ஆற்றுக்கு போனதுக்கப்புறமா இந்த 2 மீன்களும் மட்டும் இந்த சின்ன ஆற்றுல இருக்குது. அடுத்த நாள் காலையும் ஆகின்றது. அடுத்த நாள் காலையில் அந்த 2 மீனவர்களும் சொன்னது போல் மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 மீனவர்களும் வந்ததை பார்த்த அந்த வந்த பின் காக்கும் மீன் அந்த சோம்பேறி மீன் கிட்ட சொல்லுது, ஆஹா, நம்ம மீன் சொன்னது, நம்ம ஃப்ரெண்டு சொன்னது கரெக்டு தான்டா, அதே மாதிரி 2 மீனவர்களும் நம்மளை பிடிக்கிறதுக்காக வந்துட்டானுங்க, இப்போயாவது நம்ம விசாரித்து எங்கேயாச்சும் தப்பிச்சிடணும், வா என் கூட வா, எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த சோம்பேறி மீன், நம்ம சாவணும்னு நம்ம விதியில் எழுதியிருந்தால் நம்ம எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டாலும் நம்மளை இந்த மீனவர்கள் பிடிச்சிருவாங்க, அதுக்கு நம்ம இப்படியே இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லுது. அட போட, இவனுங்க நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த பின் காக்கும் மீன் பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுல ஒரு 2-3 நாட்களாக செத்து கிடந்த ஒரு கீரிக்கு வயிற்றுக்குள்ளார போய் நுழைஞ்சிக்குது. எவ்வளோ நாற்றம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த மீனவர்கள் போகிற வரைக்கும் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாற்றத்துலேயே அந்த மீன் இருக்குது. இந்த டயத்தில் மீனவர்கள் வலையை விரிக்கிறாங்க. அந்த சோம்பேறி மீன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வலையில் சிக்கிடுது. அதோடு சேர்த்து இந்த வயிற்றுக்குள்ளார போய் ஒளிஞ்சிட்டு இருந்தது பார்த்திங்களா அந்த மீன், ஒரு கீரியோட வயிற்றில், அந்த கீரியும் சேர்த்து அந்த வலையில் மாட்டுது. ஆனால் அந்த மீனவர்கள் பார்த்திங்கன்னா, இதனடா நாற்ற முடித்த கீரி 3 நாளாவது போல இருக்குது செத்து அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை ஆற்றுலேயே தூக்கி போட்டுறாங்க. அந்த செத்துப்போன கீரியை ஆற்றுல தூக்கி போட்டதுக்கு அப்புறமா அதுக்குள்ளார ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த வந்த பின் காக்கும் மீன் அதோடைய தந்திரத்தை பயன்படுத்தி அந்த நாற்றத்துலேருந்து வெளியே வந்துடுது. அப்பாடா, நம்மளை தூக்கி போட்டானுங்களா, இதுக்கப்புறம் நம்மளை பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் உடனடியாக அந்த இடத்துலேருந்து கிளம்புது. ஆனால் அந்த சோம்பேறி மீன் அவங்களுடைய வலையில் மாட்டிக்கிட்டு இறந்துடுது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையும் வரத்துக்கு முன்னாடியே நம்ம காத்துக்கிறது சிறப்பு. அப்படி வந்த பிரச்சனையும் நம்மளுடைய தந்திரத்தை பயன்படுத்தி, நம்மளுடைய ஸ்மார்ட்னஸை பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடுறது நல்லது. இந்த விதி இருக்குது, கடவுள் நம்மளை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா, அந்த சோம்பேறி மீன் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் என்ற ஒரு நாள் ஏதாவது ஒரு வகையில் பாடுபடும். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா வரும் முன் எந்த பிரச்சனையும் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.